الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأموالكم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முடித்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் மார்களும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் இந்த வருடத்தினுடைய தியாக திருநாள் என்று சொல்லக்கூடிய ஈதுல் அத்ஹா தொழுகையை முடித்து அதன் பிறகு துஆவிற்காக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய தொழுகைகளையும் இன்றைய பொழுது செய்யக்கூடிய குர்பானி இன்ன பிற நல்லறங்களையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. இந்த தியாக திருநாள் நமக்கு ஒரு குடும்பத்தார்கள் செய்த இறைவனுக்காக அர்ப்பணித்த அந்த தியாகத்தை நமக்கு நினைவு கூறுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களின் மனைவி ஹாஜரா அம்மா, அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 பேரும் அல்லாஹ்விற்காக தன் குடும்பத்தை இழந்தார்கள், தன் மனைவி மக்களை இழக்க துணிந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே இவர்களை பற்றி சிலாகித்து பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை குர்ஆனில் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது: குல் நபி, அந்த மக்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் என்று எடுத்துச் சொல்லுங்கள். இன்ன ஸலாத்தி, வாழ்நாள் முழுக்க நான் தொழுகின்ற அந்த தொழுகைகள் அனைத்தும், நுசுக்கி, நான் வாழ்நாள் முழுக்க கொடுக்கின்ற குர்பானி என்ற அந்த பலிப்பிராணிகள் அனைத்தும், மஹ்யாய மமாத்தி, என் வாழ்நாளும் என்னுடைய மௌத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் என் இறைவனுக்கானது, என் அல்லாஹ்விற்கானது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நம்முடைய இபாதத்து, தொழுகை, நோன்பு, தானம், தர்மம், குர்பானி, இப்படி எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இருக்கணும், முகஸ்துதிக்காக இருக்கக்கூடாது. குர்பானி கொடுக்காட்டி நம்மளை யாராவது தப்பாக சொல்லுவாங்க, கஞ்சன்னு சொல்லிடுவாங்க, அல்ல வேற ஏதாவது பேசிடுவாங்க, அப்படிங்கிறதுக்கு குர்பானி கொடுத்தா இந்த குர்பானி செல்லாது. அதை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நுசுக்கி, என் குர்பானி என் இறைவனுக்கா. அதனால தான் அல்லாஹ் சொன்னானேங்கிற ஒரே காரணத்திற்காக, கனவில் காட்டினானே என்ற ஒரே காரணத்திற்காக, கிட்டத்தட்ட 84 வயசுக்கு அப்புறம் பெற்றெடுத்த பிள்ளை, ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அன்பு பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க துணிந்தார்கள் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதாவது பிள்ளைகிட்ட போய் சொன்னாங்க, பேசுகிற வயசு வந்த பிறகு, மகனே, உன்னை அறுத்து பலியிடுற மாதிரி அல்லாஹ் எனக்கு கனவுல காட்டுனா நான் உன்னை அறுக்கட்டுமான்னு கேட்டான். பிள்ளைகிட்ட போய் கேட்டான். அந்த பிள்ளை சொன்னாங்க, எப்படி? அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான், யா அபத்தி, என் அருமை தந்தையே, இஃப்அல் மா துஅமர், அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஏவினானோ கனவுல அதை செய்யுங்க. என்னை அறுக்கணுமா? சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், நான் பொறுமையாளனாக என்னை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நீ அறுக்கணும்னா அறுக்கலாம். நான் குப்பரக்கப்படுத்துகிறேன், மல்லாக்கப்படுத்து என்னை பார்க்கும் பொழுது இறக்கம் வந்து எங்களை நீ விட்டுறலாம், அதனால மல்லாக்கப்படுத்துகிறேன், என்னை நீங்கள் கத்தி பிடிச்சு அறுக்கலாம் அப்படின்னு ஒரு 8 வயசு பிள்ளை சொல்லுதுன்னா, அந்த பிள்ளையினுடைய அந்த தியாகத்தை நம்ம நினைக்கணுமா இல்லையா? தன்னுடைய பெத்தெடுத்த பிள்ளை
ஹாஜிரா அம்மாட்ட இப்லீஸ் வந்தான், வந்து சொன்னான், என்னம்மா வயசான காலத்தில் உங்கள் வீட்டுக்காரருக்கு குழந்தை ஒன்று கிடச்சிச்சு, உனக்கு குழந்தை கிடச்சிச்சு, அதை போய் உங்கள் வீட்டுக்காரர் அறுக்கலாம்னு போகிறாரு, நீனும் தலையாட்டுறியா அப்படின்னு யாரை பார்த்து கேட்டான்? ஹாஜிரா அம்மாவை பார்த்து கேட்டான். இப்போ ஹாஜிரா அம்மா வந்திருக்கிறவன் இப்லீஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு கல்லை எடுத்து எரிஞ்சாங்க. ஓடுறா, நான் என் கணவருக்கு கட்டுப்படணும், என் கணவர் அல்லாவுக்கு கட்டுப்படுறாரு, நாங்கள் 3 பேரும் இறைவனுக்காக வாழ்கிறோம், அதை தடுக்க பார்க்குறியான்னு கல் எடுத்து அந்த அம்மா எரிஞ்சாங்கல்ல. அந்த எரிஞ்ச கல்லை அல்லாஹ் இன்னைக்கு வரைக்கும் நினைவாக வச்சிருக்கிறான். ஹஜ்ஜுக்கு போகிறவங்க கல் எரியலைன்னா ஹஜ்ஜு மக்களோடாக கல் எரியணும். எதுக்கு எரியிற, ஏன் எரியறவன் கேட்காத. அன்னைக்கு ஹாஜிரா அம்மா எரிஞ்சாங்க, அதனால எரின்ட்டான் அல்லாஹ். அதனால எரி. அந்த அம்மா எத்தனை எண்ணி எரிஞ்சாங்களோ அத்தனை அளவுக்கு எரிஞ்சா நீ போதும் அப்படின்னு நல்லா சொல்றான். இப்போ ஹஜ்ஜு குர்பானி இது இரண்டும் ஒரு குடும்பத்தார்களுடைய தியாகத்தை பார்த்து பாடம் படியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு அவர்களுடைய சின்ன சின்ன செயலையும் கூட ஹஜ்ஜு கடமையாக, குர்பானி கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான்றதை பார்க்கணும். தியாகம் வரணும். நாம் இப்போ தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னு வசதி உள்ளவங்கெல்லாம் ஆடு மாடு ஒட்டகத்தெல்லாம் குர்பானி கொடுக்க தயாராக இருக்கிறோம். அந்த குர்பானி யாருக்காக? நாம் இறைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை, வேற எதற்காக? என்னை படைச்சவ குர்பானி கொடுக்க சொன்னான், நான் அதனால குர்பானி கொடுக்குறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு நபிமொழியின் அடிப்படையிலே சட்டம் இருக்கிறது. குர்பானியை 3 பங்காக பிரியுங்கள். 1 பங்கு உங்களுக்கு வச்சுக்கோங்க, 2வது பங்கு உங்கள் சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுங்க. உங்கள் சொந்த பந்தம் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அவரே ஆடு மாடு ஒட்டகம் அறுக்கிறவராக கூட இருக்கலாம், பரவாயில்லை, உன் சொந்த பந்தத்துக்கு கொடு அப்படின்ட்டு சட்டம் இருக்கு. 3வது ஒரு பங்கு உங்களின் சொந்தமல்லாத ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சட்டம் இருக்கு. சொந்தமல்லாத ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சட்டம் இருக்கு. அதனால நாம் குர்பானி கொடுக்கும் பொழுது இதெல்லாம் கவனத்தில் வச்சு கொடுக்கணும். அதே போல சில பேர் குர்பானியை அறுத்து முடிச்சுட்டு நேராக பள்ளிவாசல் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்து கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் யோசிக்கணும். அவர் ஏற்கனவே 10-20 பொட்டலத்தை வாங்கி வச்சிருப்பார். பள்ளிவாசலை உட்காந்துருக்காருங்கிறதுக்காண்டி உங்கள் குர்பானியை கொடுத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 10-20 பொட்டலம் சேர்ந்துருது. அதை என்ன செய்கிறாரு தெரியுங்களா? பார்த்தவங்க கடந்த காலங்களில் அனுபவிச்சவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் கம்மியான விலைக்கு இறைச்சி கடையில் வித்துட்டு போயிடறான், ஹோட்டலில் வித்துட்டு போயிடறான், அல்லது வாங்கி வச்சிருந்து என்ன பண்ணிடுறான், கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு என்னத்துக்குன்னு சொல்லி தூக்கி வீசிட்டு போயிடுறான். அப்போ உங்கள் குர்பானி இறைச்சி பாதி காசுக்கு விற்கப்படுகிறது, அல்லது எங்கேயும் ஒரு குப்பையில் தூக்கி வீசப்படுகிறது. அதனால் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு 10-20 பொட்டல் அவன் கையில் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு கொடுக்காதீங்க. அது அவன் சாப்பிட போகிறதில்ல, அல்லது அவன் எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிடுவான், குப்பையில் போட்டுருவான். அந்த சிந்தனை எல்லாம் நமக்கு வேணும். எதையோ தட்டி கழிக்கணும் அப்படிங்கிற பேரில் குர்பானி தயவு செஞ்சு செய்யாதீங்க. பிரியத்தோட என் ரப்புக்காக, என் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசைக்காக அந்த எண்ணத்தில் கொடுக்கணும். அதே மாதிரி குர்பானி அறுக்கும் பொழுது நாம் கத்தி பிடிச்சி அறுக்கணும். அது ரொம்ப பெரிய ரசூலுல்லாஹ் சொன்ன அற்புதமான சுன்னத். உங்கள் மேலே கடமை. ஆடு இருக்குது, ஒட்டகம் இருக்குது, மாடு இருக்குது, எது வேண்டாலும் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு கடமை கத்தி பிடிச்சி எங்கே அறுக்கணும்னு கேட்டு முறையாக பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி அறுக்கணும். அதே போல் அந்த அது இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹல் இல்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்தி ஹனீஃபா வ மா அன மினல் முஷ்ரிக்கீன் அப்படின்னு ஷாஃபியாக்கள் குனூத் ஓதுறாங்கல்ல, அந்த குனூத்தை அங்கே ஓதிக்கணும். அறுத்து முடிச்ச பிறகு அல்லாஹும்ம தகப்பல் மின்னி அப்படின்னு சொல்லணும். இறைவா, என்னுடைய குர்பானியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கமா தகப்பல்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு ஒரு துவாவை ஓதிக்கணும். இந்த அரபி தெரியலன்னா, இறைவா இந்த குர்பானியை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொண்டதை போல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொண்டதை போல அப்படின்னு சொல்லணும். இது அந்த அறுப்பினுடைய சுன்னத்து மார்க்கம் கற்றுக் கொடுக்குது. தஃப்சீர் இப்னு கதீரில் இது எல்லாம் ஓதுங்கன்னு சொல்லி நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, உங்களுக்கு அறுக்க தெரியல, அப்போ அறுக்க தெரிஞ்சவர் கையில் இவர் கத்தியை எடுத்து கொடுக்கிறது, கொடுத்துட்டு அந்த அறுக்கிற பிராணிக்கு பக்கத்தில் நிற்கணும். அதுதான் சுன்னத்து.
நாம் ஜும்மாவில் கூட சொன்னோம். எப்படி ஃபாத்திமா அம்மாவுடைய அந்த பிராணியை ரசூலுல்லாஹ் அறுத்தாங்க. ஃபாத்திமா இங்கே வா பக்கத்தில் நின்றுன்னு சொன்னாங்களா இல்லையா? அதனால் அதையெல்லாம் பின்பற்றணும். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துடும் சார், என்ன பண்ணுறது? அது அப்படி ஒரு 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 வகையான ஒரு நிலை. வேற பரவாயில்லை, நெத்தத்தை பார்த்து இந்த பாய் கீழே விழுந்து பெருநாளே கொண்டாடாமல் அவர் ஆஸ்பத்திரியில் போய் படுக்கிற விட பாய் கொஞ்சம் ஓரத்தில் உட்காந்துருங்க, உங்கள் சார்பாக யாராவது ஒரு ஆள் அறுக்கட்டும், யாராவது ஒரு ஆள் அறுக்கட்டும், அப்படி இருந்தால் பரவாயில்ல. அதே மாதிரியே அறுக்கிற ஆளுக்கு இன்னைக்கு பெரிய டிமாண்டு, பயங்கர பிஸியாக இருப்பார். நீங்கள் எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் அவரால் வர முடியாது. அப்படின்னு இருக்கிற பொழுது இரவில் அறுக்கலாமா? தாராளமாக அறுக்கலாம், தப்பே இல்லை. மகரிபு தாண்டினோடனே அறுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. தாராளமாக நீங்கள் அறுக்கலாம், அறுக்கிறது தப்பு இல்லை. அதனால் இன்னைக்கு தவறி போச்சுன்னா நாளைக்கு அறுக்கலாம், நாளைக்கும் தவறி போச்சுன்னா அதுக்கு அடுத்த நாளும் அறுக்கலாம். இப்படியெல்லாம் சட்டம் நீளமாக இருந்தாலும் கூட இன்னைக்கு அறுத்துறது சிறப்பு. இது அதிகப்படியான நன்மை கிடைக்கும், இதை விளங்கணும். அதே போல் இந்த கூட்டு குர்பானி சேர்ந்துருக்கிறவங்க தயவு கூர்ந்து எந்த பள்ளியில் எந்த இடத்துல உங்கள் பேர் சொல்லப்பட்டிருக்கோ பங்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட கேட்டு அங்கே போயிருங்க. நீங்களே பிடிச்சு அருங்க. மாட்டை அறுக்க பயம், மற்றதை அறுக்க பரமாக இருந்தால் நீங்கள் ஓரத்தில் இருந்து பார்க்கலாம். இதையெல்லாம் ஓதப்படுதா அப்படின்னு நீங்கள் கவனிங்க. உங்கள் துட்டு போட்டிருக்கீங்க, அல்லாவுக்காக கொடுக்குறீங்க, அதில் உங்களுக்கு அக்கறை இருக்கணும். அதாவது பள்ளிவாசலில் குர்பானி 3000 4000 ரூபா 4500 பள்ளிவாசலில் போட்டிருக்காங்க. யார் அறுக்கிற நேரத்தில் அங்கே அந்த பங்குதாரர் வர்றாரோ அவருக்கு நாம் ஒரு பெரிய ஒரு 20000 ரூபா கிஃப்ட் பள்ளியிலேருந்து கொடுக்குறோன்னா வீட்டில் உட்காந்துருப்போமா? இல்லை, 4200 ரூபா போட்டால் 10000 ரூபா கிஃப்ட் கொடுத்தான். முதலாக நின்றுங்கிறேன், தொழுது முடிச்சோடனே நின்றுங்கிறேன், அஜரத்தை கூப்பிட்டு முதல்ல எண்ணெய் அறுத்து அந்த கிஃப்ட்டை கொடுத்துருங்க அஜரத் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அட அதை விட பெருசுங்க உங்கள் பிராணியை அறுக்கும் போது நீங்கள் நிற்கிறது, அதை பார்க்குறது, அதெல்லாம் சுண்ணத்து. எங்கேயோ காசை கொடுத்தாச்சு அவங்க பார்த்துக்குவாங்க. இல்லை, வெளிநாடுகளில் இருக்காங்க, வசதி இல்லை அவங்களுக்கு. ஐரோப்பா நாடுகளில் அமெரிக்கா நாடுகளில் இருக்கவங்க அவங்க இடத்துல போய் குர்பானி கொடுக்கறது கஷ்டம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாக்களில் கொடுத்துட்றாங்க. அவங்க வேணுமுன்னா பரவாயில்ல. ஆனால் நம்ம உள்ளூரில் தான் இருக்கிறோம், நாம் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு இதில் வர்றது சிறப்பு. அதனால் தயவு கூர்ந்து குர்பானி விஷயத்தில் கொஞ்சம் ஆழமான கவனம் விடுங்கள். அது உங்களுக்கானது, உங்களுடைய இபாதத்து, அது நாளைக்கு உங்களுக்கு மறுமையில் பயணப்பட போகுது. அதனால் அதில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதாவது இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும், உங்கள்கிட்ட இருக்க காசு பணத்தையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அழகு ஆடம்பரம் அதெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். எப்பயுமே அல்லாஹ் பார்க்கறது என்னன்னு கேட்டால் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அம்வாலிக்கும் அமாலிக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான், உங்களுடைய அமலை பார்க்கிறான். இந்த குர்பானி நேரத்தில் இவர் பாய் எப்படி உள்ள இருக்குது அப்படின்னு அந்த உள்ளத்தை பார்க்குறான். அந்த எண்ணெய் ஓட்டம் குர்பானி சம்மந்தப்பட்டது என்னான்னு அல்லாஹ் பார்க்குறான். அது சரியாக இருந்துச்சுன்னா அல்லாஹ்ட்ட கபூல். அதே போல் உங்களை அமலை பார்க்குறான். அந்த அமலில் எவ்வளவு பொறுமையாக இருக்கீங்க. தொழுகைக்கு வந்துட்டோம், பெருநாள் தொழுகைக்கு. இந்த பெருநாள் தொழுகை பொறுமை வேணுமா இல்லையா? பொறுமை இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அம்வாலிக்கும் உங்களுடைய அந்த அமாலிக்கும் உங்களுடைய இபாதத்தை அல்லாஹ் உற்று நோக்குகிறான். எந்த அளவுக்கு அந்த இபாதத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்கன்னு அல்லாஹ் பார்க்குறான். அப்போ இபாதத்தில் ரொம்ப பொறுமை முக்கியம். அது குர்பானியா, நோம்பா, தொழுகையா, ஜக்காத்தா, ஹஜ்ஜா, உம்ராவா, எதா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இபாதத்தில் பொறுமை முக்கியம். அந்த இபாதத்து முழுமையாக செய்யணும், அரையும் குறையுமா செஞ்சுட்டு போயிடக்கூடாது. அதே போல் சில பேர் நகம் வளர்த்துருப்பாங்க, குர்பானி கொடுக்குற வரைக்கும் ஷேவ் பண்ணாமல் இருப்பாங்க, அதாவது முடியலை ஒதுங்குப்படுத்தாமல் இருப்பாங்க. உங்கள் குர்பானி அறுக்கப்பட்டுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் அதையெல்லாம் களையணும். பெருநாள் வந்துருச்சேன்னு கலைஞ்சிடக்கூடாது. அது அப்படி இல்லை, மார்க்கம் அப்படி சொல்லலை. உங்கள் குர்பானி அறுத்துட்டாங்களா அதன் பிறகு நீங்கள் நகத்தை வெட்டிக்கலாம், ஷேவ் பண்ணிக்கலாம், அதாவது ஒதுங்குப்படுத்திக்கலாம், வேறு ஏதாவது முடிகளில் கலைஞ்சு கொள்ளலாம், இதெல்லாம் பரவாயில்லை. இப்போ இது எல்லாம் சட்டத்தை தெரிஞ்சு நாம் அமல் செய்யணும். தியாகத்தின் அடிப்படையில் குர்பானி கொடுக்குறோன்ற நியத்து நமக்கு வரணும். இறைச்சி சாப்பிட்றோம் அப்படிங்கிற நினைப்பு வந்துடக்கூடாது. இது தியாகம். அதாவது நபிமார்கள் அவங்க அளவுக்கு செஞ்சாங்க, நம்ம அளவுக்கு தியாகம் செய்யணும். நம்மளால் இதுதான் முடியுது இன்னைக்கு நேரத்துக்கு, பரவாயில்ல, இதையாவது தியாகம் செய்யணும். அத்தா போருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒன்று கூட்டிட்டு சொன்னாங்க, எப்போ அத்தா போருக்கு நான் இவரை தளபதியாக நியமிக்கிறேன். யாரை? ஸைத் ரலியல்லாஹு தஆலா, இவரை நான் தளபதியாக நியமிக்கிறேன் அப்படின்ட்டான். தளபதினா தலைவர், அந்த படையினுடைய தலைவர் நியமிக்கிறேன்ட்டான். அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்போ இன்னும் குத்தில
ஜயித் அந்த போரில் வெட்டுப்பட்டு மௌத்தாயிட்டா. இப்போ ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் அடுத்து தலைவர் பொறுப்புக்கு, தளபதி பொறுப்புக்கு, அதாவது ஜஅஃபர் அலிலானு வந்து விடுவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ரெண்டாவது தளபதியை சொல்லிட்டான். வயின் குத்தில ஜஅஃபர், அந்த ஜஅஃபர் இப்னு அபி தாலிபும் வெட்டுப்பட்டு ஷஹீதாகிவிட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்த மூன்றாவது ஒரு அதாவது தலைவர், படை தளபதி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா இருப்பார்னு சொன்னாங்க. இதில் ஹதீஸ் கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் படை புறப்படுறதுக்கு முன்னாடியே இவர் மௌத்தாயிட்டான்னு சொன்னா 100% அவங்க மௌத்தா போறாங்கன்னு அர்த்தம், தப்பிச்சிருவாருன்னு அர்த்தம் இல்லை. இது சஹாபாக்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை போவதற்கு முன்னோ படை களத்திலோ நீ இறந்து விட்டால் அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக அவர் ஷஹீதாவார்னு அர்த்தம். இது 3 சஹாபாக்களுக்கும் தெரியும். அவங்க 3 பேர்த்துக்கும் தெரியுது. ஸைத் ரலியல்லாஹு, ஜஅஃபர் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா 3 பேர்த்துக்கும் தெரியுது. இன்னைக்கு போகிறோம், நாம் ஜனாசாவாக தான் வீட்டுக்கு வருவோம். நம்ம மனைவி விதவை ஆயிடுவான், நம்ம பிள்ளைங்கள்லாம் அனாதை ஆயிரும். இது அவங்களுக்கு 100% தெரியும். தெரிஞ்சே தான் போனாங்க. இதற்கு பெயர் தான் தியாகம். உயிரை கொடுப்பது உறுதியான பிறகும் கூட அவர்கள் யுத்த களத்திற்கு போய் அதே போல 3 பேரும் ஷஹீதானார்கள். அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல் யர்கலில் முஸ்லிமீன பைனஹும் ரஜுலன், அதன் பிறகு முஸ்லிம்களில் நீங்களே ஒருவரை படை தளபதியாக நியமித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் 4வது பொதுமக்கிட்ட பொறுப்பு கொடுத்தாங்க. அதன் பிரகாரம் அத்தா போர் முடிஞ்சது. 3 பேரும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். மதீனாவிற்கு அவர்கள் வருவதற்குள்ளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 பேருக்கும் இதே மஸ்ஜித் நபவியில் பள்ளிவாசலில் அமர்ந்து துஆ செய்தார்கள் என்பதாக அல் பிதாயா வ நிஹாயா என்ற நூலிலே ஆதாரப்பூர்வமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. இதை ஏன் இங்கே இப்போ நம்ம சொல்கிறோன்னு கேட்டால், இதுதான் உயர்தரமான தியாகம். உயிரை கொடு இறைவனுக்கா என்றாலும் உயிரை கொடுக்க ஆயத்தமாக வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் அவ்வளவு பெரிய தியாகத்தை இன்று செய்யாவிட்டாலும் நம்மால் முடிந்தவரை ஆடு மாடு ஒட்டகங்களை முறையாக அறுத்து, முறையாக பங்கு வைத்து, முறையாக போய் சேர்த்தால் அதுவும் தியாகமாக கணிக்கப்படும். தியாகம் ரொம்ப சுருக்கமான தியாகம் என்னன்னு கேட்டால், ஆண்களுக்கு கட்டிய மனைவி பிள்ளைகளை கண்ணியமாக பாதுகாக்க வேண்டும். பெற்றோரிடத்திலே கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். உறவுகளிடத்திலே கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்காக வாரி வழங்குவதற்கு ஹலாலான முறைகளை சம்பாதித்து அவர்களுக்கு வாரி வழங்கினால் இவர் தியாகியினுடைய நிலைக்கு வந்துடுவார், இவர் நல்ல மனித நிலைக்கு வந்துடுவார். ஆண்களுக்கு, உங்கள் கணவன்மார்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், உம்ராக்கள், உங்களால் முடிந்த இபாதத்தை பரலை சரியாக நிறைவேற்றினால் போதும். நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த பெண்கள் நினைத்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் போவார்கள். பெருசாலாம் பொம்பளைங்க செய்ய வேண்டாம், அது இது இபாதத்து, நீங்கள் போய் சம்பாதிக்க போக வேண்டாம், வாழ் பிடிக்க வேண்டாம், அது இது செய்ய வேண்டாம். மௌத்தா போகிற வரைக்கும், அதாவது வீட்டுக்காரர் சம்பாதிக்கிற வரைக்கும் புருஷனுக்கு கெட்டு போகிறது. வீட்டுக்காரர் தோண்டு வீட்டில் உட்காந்துட்டாருன்னா இந்த பெருசு தொல்லை தாங்க முடியல அப்படின்னு கிளவனை திட்டுறால, இது மிகப்பெரிய பாவம், இது மிகப்பெரிய தப்பு. சொர்க்கம் போகிறது கேள்விக்குறியாயிரும் பொம்பளைங்களுக்கு. அப்போ பொம்பளைங்க 8 வாசல் சொர்க்கம், நினைச்ச வாசலுக்குள்ள உள்ள போகணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நீங்கள் மௌத்தா போகிற வரை அல்லது உங்கள் வீட்டுக்காரர் மௌத்தா போகிற வரை வீட்டுக்கார, அதாவது புது கணவனாக பார்த்த பொழுது உங்களுக்கு எவ்வளவு கண்ணியம் இருந்திருக்கும். அதாவது முதலிரவுக்குள், முதல் சந்திப்பின் போது உங்கள் கணவனை எந்த அளவு நீங்கள் காதலோடு பார்த்தீர்களோ அதே காதலோடு மௌத்தா போகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தா போதும். அவருக்கு ஹிதுமத்து செஞ்சா போதும், அதோடு 5 வேளை தொழுதா போதும், நோன்பு வச்சா போதும், கழுத்துலையும் கையிலையும் மாடி இருக்கு ஜக்காத்து கொடுத்தா போதும். அஜர்த்தி எங்க சுற்றியும் பொம்பளைங்க நகைக்கு வந்துடுறாருன்றாங்க, ஆனால் கொடுக்கணும், ஜக்காத்து கொடுத்தா போதும். இதையெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கார்ட்ட வசதி இருந்தால் அவர் ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போவார். இதை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னு வைங்க, ரொம்ப ஈஸியாக இலகுவாக நீ அழகாக சொர்க்கம் போயிடும். இதுதான் தியாகம். தியாகிகள் சொர்க்கம் போகணும்னா இந்த தியாகத்தை பண்ணால் போதும். ஆம்பளை பொம்பளைங்க 2 பேருமே சொர்க்கம் போகணும். இதுதான் வழின்னு இஸ்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கு. வல்லோன் அல்லாஹு தஆலா நம்மளுடைய இபாதத்துக்கள் அனைத்தையும் அங்கீகரிப்பானாக, குர்பானிகள் அனைத்தையும் அங்கீகரிப்பானாக. இந்த வருடம் நம்முடைய
சகோதரர்கள் ஹஜ்ஜுக்கு போனவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹாலா அங்கீகரிப்பானாக. அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அல்லாஹாலா அவர்களுக்கு போதிய உடல் ஆரோக்கியத்தை தருவானாக. அவர்கள் தாயகங்கள் நல்ல விதமாக திரும்பி வருவதற்கு அவர்கள் பயணங்களை அல்லாஹாலா லேசாக்கி தருவானாக. நமக்கும் எதிர்காலங்களில் மக்பூலான மப்ரூரான பல ஹஜ் உம்ராக்களை மனைவி மக்களோடு பெற்றோர்களோடு உடன்பிறப்புகளோடு சொந்த பந்தங்களோடு பலமுறை நிறைவேற்றக்கூடிய பெரும் நசீபை பாக்கியத்தை இறைவன் நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மக்பராவை கண்ணியத்தோடு ஜியாரத்து செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எதிர்வரும் வருடங்களில் இந்த வருடங்கள் குர்பானி கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு எதிர்காலங்களில் குர்பானி கொடுக்கும் அளவிற்கு பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி